பிரதீப்போட அடுத்த படத்துக்கான டைட்டில் டிராகன். இதை இன்னைக்கு அபிஷியலா சொல்லிட்டாங்க. அஸ்வந்த் மாரிமுத்து டைரக்ஷன்ல ஷூட்டிங் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிட்டு, படிக்காத பக்கங்கள் படத்துக்கான ட்ரெய்லர் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிட்டு, துருவிக்ரம் மாரி செல்வராஜ் காம்போக்கான ஃபர்ஸ்ட் லுக் நாளைக்கு வரப்போகுது. ஷூட்டிங்கும் சீக்கிரம் ஆரம்பிக்க போகுது. கூலி படத்தோட ஸ்டோரி ஒர்க் இப்ப போகுது. இப்ப படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கான ஸ்கிரீன் பிளே அண்ட் டயலாக்ஸ் ஃபுல்லா முடிச்சுட்டாங்க. இப்ப செகண்ட் ஹாஃப்க்கான ஸ்டோரி ஒர்க் போகுது. ஷூட்டிங் அடுத்த மாசம் ஸ்டார்ட் ஆயிடும். தளபதி 69 படத்தை கேவிஎன் ப்ரொடக்ஷன் கம்பெனி ப்ரொடியூஸ் பண்ண வாய்ப்பு அதிகம்னு லாஸ்ட் ஒரு 2 டேஸா நியூஸ் வருது. இந்த நியூஸ் இன்னும் இப்ப ஸ்ட்ராங்கா வருது. அது மட்டும் இல்லாம இந்த மூவில தளபதியோட சம்பளம் 250 கோடின்னு சொல்றாங்க. இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி பெரிய கம்பெனி தான். யாஷோட டாக்ஸிக் படம் கூட இவங்க தான் பண்றாங்க. இவங்க ப்ரொடியூஸ் பண்றது கன்ஃபார்ம் ஆகுதான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆக்டர் காளி வெங்கட் இப்ப ரீசெண்டா கொடுத்த இன்டர்வியூல சூர்யா 43க்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் போகுது, அந்த மூவில நானும் இருக்கேன்னு அவரே கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. இந்த படம் போஸ்ட் பண்றேன்னு அபிஷியலா சொல்லிட்டாங்க. ஆனா இன்னும் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் போகுதுன்னு காளி வெங்கட் சொல்லிருக்காரு. சோ அப்ப இந்த படம் இன்னமும் ஆக்டிவா தான் இருக்கு. கோட்டோட டீசர் பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. மோஸ்ட்லி இது இப்ப வர சான்ஸ் கம்மி தான். செகண்ட் சிங்கிளுக்கு அப்புறமா தான் இது வரும். செகண்ட் சிங்கிள் ஜூன்ல வரும். தளபதி 69 அப்டேட் தளபதி பர்த்டேக்கு வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கண்டிப்பா அன்னைக்கு எதிர்பார்க்கலாம். ஏகே 64 விஷ்ணுவர்தன் எடுக்க வாய்ப்பு இருக்கான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அதுக்கு இப்போதைக்கு வாய்ப்பு கம்மி தான். சிறுத்தை சிவா எடுக்க தான் வாய்ப்பு அதிகம். டாக்ஸிக் மூவில சாய் பல்லவி இருக்காங்களான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அவங்க நடிக்க போறது ஒரு நியூஸ் போகுது. ஆனா இது வரைக்குமே கன்ஃபார்ம் ஆகல. நான் கன்ஃபார்ம் ஆனா சொல்றேன். துரு நட்சத்திரம் கேரளாவில் ரிலீஸ் ஆயிடுச்சான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. எங்கேயுமே இது ரிலீஸ் ஆகல. படத்து மேல இருக்கிற கடனை கொடுத்தாதான் ஃபர்ஸ்ட் படமே ரிலீஸ் ஆகும். ஏன் சன் டிவி ஹிந்தி மூவிஸ் எல்லாம் வாங்க மாட்டாங்கன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஆடியன்ஸ் எதை டிவில அதிகம் பாப்பாங்களோ அதை தான் சன் டிவி வாங்குவாங்க. ஹிந்தி மூவிஸ் நம்ம ஆடியன்ஸ் பெருசா டிவில பார்க்க மாட்டாங்க. அதுக்கு தான் அதை அவங்க வாங்குறது இல்ல. STR 48 அப்டேட் புஷ்பா 2 பத்தி கேக்குறீங்க. இந்த ரெண்டுத்துக்குமே ரீசெண்டா எந்த அப்டேட்டும் வரல. நான் வந்தா சொல்றேன். சிம்பு STR 48 லேட் ஆகும்னு தக் லைஃபுக்கு போயிட்டாரு. தமிழ் சினிமாவோட ஃபர்ஸ்ட் 50 கோடி படம் கில்லி தான். ஆனா ஒரு சிலர் இந்தியன்னு சொல்றாங்க. இதை பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஆமா இது உண்மைதான். நானுமே ஃபர்ஸ்ட் கில்லின்னு தான் நினைச்சேன். ஆனா இந்தியனோட வசூல் 60 கோடிக்கு மேல போகுது. சோ அதான் ஃபர்ஸ்ட் 50 கோடி படம் தமிழ் சினிமாவுக்கு. அதுக்கப்புறம் தான் கில்லி. கில்லி வந்து தளபதி விஜயோட ஃபர்ஸ்ட் 50 கோடி படம். LIC மூவில கிருத்தி ஷெட்டி தானே ஹீரோயின். அவங்க விலகிட்டதா சொல்றாங்க. இதை பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. எங்க பக்கம் அப்படி எந்த நியூஸும் வரல. இப்ப வரைக்கும் அவங்க தான் ஹீரோயின். காத்துவாக்கில் 2 காதல் ஹிட் ஆஃப்லப்பா கலெக்ஷனா ஒருத்தர் கேட்டிருக்காரு. கலெக்ஷன் 61 கோடி. படம் ஹிட் தான். த்ரிஷா லைனப்பா ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் ஸ்கிரீன்ல போடுறேன். டைரக்டர் ஹரியோட அடுத்த படம் யார் கூடன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கார்த்திகோட ஒரு படமும் சூர்யா கூட ஒரு படமும் பண்ண போறதா ரத்னம்க்கு முன்னாடி சொன்னாங்க. ஆனா ரத்னம் இப்ப ரிலீஸ் ஆகி பெருசா போகல. சோ அதனால இந்த சூர்யா கார்த்தி படம் நடக்குமாங்கிறது டவுட். இந்தியன் 2 ரிலீஸ் எப்போ ஜூலையான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இப்போதைக்கு ஜூலைக்கு தள்ளி போகணும்னு தான் எதிர்பார்க்கப்படுது. இளையராஜா கூலி படத்து மேல கேஸ் போட்டாரு. அதுல வந்து சாங்க ரீமிக்ஸ் பண்ணாங்க. மஞ்சுமல் பாய்ஸ்ல ஒரு பாட்டை யூஸ் பண்ணாங்க. இத பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. எனக்குமே இது தோணுச்சு, எந்த படத்தை எப்படி அவர் விட்டாருன்னு. ஆனா இந்த படத்து மேல கேஸ் போடுறதுக்கு அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அதனால ஒரு போடாம இருக்காருன்னு நினைக்கிறேன். இல்ல சாங்க யூஸ் பண்ண போறேன்னு முன்னாடியே பணம் கொடுத்துருக்கலாம். பொதுவா ஹாலிவுட் மூவிஸ்க்கு தான் டைட்டிலுக்கு முன்னாடி தி போடுவாங்க. ஆனா கோட் மூவிக்கு தி கோட்னு சொல்றாங்கன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஹாலிவுட் மூவிஸ்க்கு தான் போடணும்னு இல்ல. இதோட தலைப்பு இங்கிலீஷ். சோ அதுக்கு தி போடலாம். அட்லியோட அடுத்த படம் நெல்சனோட அடுத்த படத்தை கேக்குறீங்க. 2 படத்துக்கும் அனௌன்ஸ்மெண்ட் இன்னும் வரல. ஆனா அட்லியோட அடுத்த படம் அல்லு அர்ஜுன் கூடங்கிற மாதிரியும் நெல்சனோட அடுத்த படம் ஜெயிலர் 2ங்கிற மாதிரியும் நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. தங்கல் எந்த ஸ்டேட்ல அதிகமா கலெக்ஷன் பண்ணுச்சுன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நம்ம ஊர்ல தங்கல் அதிகமா வசூல் பண்ணவே இல்ல. ஓவர்சீஸ் வசூல் தான் அதிகம். அதுவும் சைனா வசூல் அதிகம். இப்ப நான் ஸ்கிரீன்ல போடுறேன். ஒரு மூவில சின்ன சின்ன சீன்ல வர்றவங்க தனியா டப்பிங் பேசுவாங்களா இல்ல ஷூட் பண்ணும்போது பேசுறது தானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. தனியா டப்பிங் பண்ணி தான் ஆகணும். அந்த சீன்ல வந்தவங்க டப்பிங் பண்ண முடியலனாலும் வேற யாராச்சும் அவங்களுக்கு டப்பிங் பேசுவாங்க. டப்பிங் பண்ணலன்னா வாய்ஸ் கிளியரா கேட்காது. லைக்காவோட அடுத்த மூவியா ஒருத்தர் கேட்டிருக்காரு. வேட்டையன் விடாமுயற்சி இருக்கு. அடுத்து இன்னொரு அப்டேட் நாளைக்கு வரப்போகுது. வேட்டையன் ஃபர்ஸ்ட் சிங்கிள் பத்தி கேக்குறீங்க. அதுக்கான அப்டேட்லாம் இன்னும் வரல. நான் வந்தா சொல்றேன். அரண்மனை 4ஓட பட்ஜெட் அண்ட் கலெக்ஷனை ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் செக் பண்ணிட்டு ஸ்கிரீன்ல போடுறேன். புலி மூவிக்கான பட்ஜெட்டிங் கலெக்ஷனே ஒருத்தர் கேட்டிருக்காரு. பட்ஜெட் 100 கோடிக்கு மேல, கலெக்ஷன் 101 கோடி. பிரதரோட ரிலீஸ் டேட்டை ஒருத்தர் கேட்டிருக்காரு. டேட் இன்னும் அவங்க முடிவு பண்ணல. ஆனா இந்த வருஷத்தோட செகண்ட் ஹாஃப்ல வந்துரும். நான் அப்டேட் வந்தா சொல்றேன். மை கேர்ள் ஃப்ரெண்ட் இஸ் ஏலியன் சீசன் 2க்கான தமிழ் அப்டேட்டை ஒருத்தர் கேட்டிருக்காரு. இதை பத்தி நான் ஏற்கனவே சொன்னேன். இதுக்கான அப்டேட் நான் தேடி பார்த்தா ஒன்னும் கிடைக்கல. நான் அப்டேட் வந்தா சொல்றேன். காட்ஸிலா எக்ஸ் காங் நீ எம்பையரோட ஃபைனல் கலெக்ஷனை ஒருத்தர் கேட்டிருக்காரு. இன்னும் ஃபைனல் ரிப்போர்ட் வரல. கடைசியா எனக்கு வந்து ரிப்போர்ட் 500 மில்லியனுக்கு மேல. டான் மூவிக்கான கலெக்ஷனை ஒருத்தர் கேட்டிருக்காரு. சிவகார்த்திகனோட டாப் 10 மூவிஸ்க்கான கலெக்ஷனை ரீசெண்டா தான் ஷார்ட்ஸா போட்டேன். சோ அந்த வீடியோ பாருங்க. சபாநாயகன் மூவில லாஸ்டா அந்த போலீஸ்க்கும் ஹீரோயினுக்கும் எதுக்கு பிரேக்கப் ஆச்சுன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அந்த போலீஸ்க்கு விருப்பம் இல்லாம தான் ஹீரோயினை கல்யாணம் பண்றதுக்கு ஒத்துருப்பாரு. அதை ஹீரோ கரெக்டா யூஸ் பண்ணி அவர் மைண்டை மாத்தி பிரேக்கப் பண்ண வச்சிருப்பாரு. படம் நல்லா பாத்தீங்கன்னா புரியும். இன்ட்ரோல மோகன்லால் மம்முட்டி போட்டோலாம் ஆட் பண்ண சொல்லி ஒருத்தர் கேட்டிருக்காரு. சாரி நண்பா, இதுக்கு மேல நான் இன்ட்ரோல போட்டோ ஆட் பண்ணா இருக்கிற எல்லா போட்டோவும் ஃபாஸ்டா போயிடும். எந்த போட்டோவுமே தெரியாது. இல்லனா இன்ட்ரோ லென்த் இன்க்ரீஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஏற்கனவே 15 செகண்ட் இருக்கு. இப்போ இன்க்ரீஸ் பண்ணா இன்னும் அதிகமாயிடும். நான் ஃபியூச்சர்ல வேற மாதிரி இன்ட்ரோ எடிட் பண்ணா நான் அப்போ ட்ரை பண்றேன்.
நாளைக்கு 12th ரிசல்ட் வருதுன்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோ பாக்குற நிறைய பேரு ஸ்டூடெண்ட் தான், எனக்கு நல்லாவே தெரியும். ரிசல்ட் பார்த்துட்டு நாளைக்கு சொல்லுங்க யார் யார் பாஸ் ஆனீங்கன்னு. சப்போஸ் மார்க் கம்மியா வந்தா ஃபீல் பண்ணாதீங்க. இல்ல ஏன் ஃபீல் பண்ண வேணாம்னு நாளைக்கு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ரிசல்ட் நாளைக்கு சொல்லுங்க. எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். நேத்து ஒரு ஃப்ரேமை கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன், நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க. ஆன்சர் கபாலி. இது இன்னைக்கான ஃப்ரேம். இது எந்த படம்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.